கோவையில் கைது செய்யப்பட்ட ரூபேஷ், சைனா ஆகிய இரு மாவோயிஸ்டுகள் வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக கேரள மாநிலம் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நேசராஜ் தரும் கூடுதல் தகவல்களை பார்ப்போம். கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் மாவோயிஸ்டுகளான ரூபேஷ், சைனா, அனூப், கண்ணன், ஈஸ்வரன் ஆகிய 5 பேரையும் கோவை கருமந்தப்பட்டியில் ஆந்திர கியூ பிரிவு போலீசார் மற்றும் தமிழக கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து கோவை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் 5 பேரையும் கோவை மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் தமிழக கியூ பிரிவு போலீசார் இந்த 5 பேரையும் 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கினர். மேலும் இவர்கள் 5 பேரையும் 10 நாட்கள் காவலில் எடுக்க அனுமதி வழங்கினர். தற்போது கோவை மத்திய சிறையில் 5 பேரும் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஆந்திராவைச் சேர்ந்த கடந்த 2010ஆம் ஆண்டு நக்சல்வாதிகளான ராஜலட்சுமி ரெட்டி மற்றும் சுகுணா ஆகியோருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக எர்ணாகுளம் பகுதி பெரும்பாவூரில் ரூபேஷ் மற்றும் சைனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்டர்னல் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேஷன் அனில்குமார் எஸ்பி ஆகியோர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் கோவை மத்திய சிறையில் வந்துள்ளனர். இவர்கள் 2 பேரையும் இன்று கோவை எர்ணாகுளம் பகுதியில் உள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.